வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுகின்றது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். அலங்காநல்லூரில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவல் திடல் என்ற இடத்தில் இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டில் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட உள்ளன. காளைகளை வென்று பரிசுகளை குவிக்க நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவை காண வெளிநாட்டவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி 4 வாக்குறுதிகளை அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமூகத்தில் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் ஆக்கப் பணிகள் என்பதுதான் அந்த 4 வாக்குறுதிகள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னதாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் விருது, அறிஞர் அண்ணா விருது, தந்தை பெரியார் விருது, தமிழ் தென்றல் திருவிக விருது ஆகிய விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். உலக பொதுமறையாம் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளுவர் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டதை ஒட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமையான திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார் என்றும், தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றும் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருவள்ளுவரின் வாழ்க்கையும் படைப்புகளும் நற்பண்புகளை எடுத்து காட்டுகின்றன என்று புகழ்ந்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கராராக சொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற நிலையில் கடந்த 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து கூட்டணியில் இடம்பெறுவதை உறுதி செய்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று இபிஎஸ்ஸிடம் அமித்ஷா வலியுறுத்தியதாக தெரிகிறது. எந்த தொகுதிகள் என்பதை தாங்களே முடிவு செய்வோம் என்றும், அதிமுக ஒதுக்கும் பலமில்லாத தொகுதிகள் வேண்டாம் எனவும் அமித்ஷா கராராக கூறியதாக தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை பணிகளுக்காக 10 பேர் கொண்ட குழுவை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதற்கென தாவேகாவில் மாநில, மாவட்ட, தொகுதி அளவிலான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஒரு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே.இ. செங்கோட்டையன், ஏ. பார்த்திபன், பி. ராஜ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 234 தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவது தொடர்பான பணிகளை இக்குழு மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட்டால்தான் ஜொலிக்க முடியும் என்று இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தெரிவித்துள்ளார். மிக பிரம்மாண்டமான முறையில் தயாராகவிருக்கும் ராமாயணம் படத்திற்கு ரகுமானும் கிளாடியேட்டர், லயன் கிங் உள்ளிட்ட பல ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைத்த பிரபல இசையமைப்பாளர் ஹான்ஸ் சிம்மர் இணைந்து இசையமைக்க உள்ளனர். இருப்பினும் இந்துக்களின் புராண காவியமான ராமாயணத்திற்கு மாற்று மதத்தை சேர்ந்த 2 பேர் இசையமைக்கவிருப்பது குறித்து சில விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு பதிலளித்துள்ள ஏ.ஆர். ரகுமான், தனக்கு ராமாயணம் கதை பரிச்சயமானதுதான் என்றும், லட்சியம், ஒழுக்கம் பற்றிய கதை அது என்று கூறியுள்ளார். நல்லவர்கள், கெட்டவர்கள், அரசர், யாசகர் என யாரிடம் இருந்து அறிவை பெற்றாலும் அது விலைமதிப்பற்றதுதான் என தீர்க்கதரிசி ஒருவர் கூறியுள்ளதாக ரகுமான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.